ஒரு பச்சை கலர்ல குண்டா இருக்கிற ஒரு தவளவாயன் ஆத்தோரமா உட்காந்துட்டு இருக்கிற ஒரு அழகான பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு கிட்ட போய் நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம குழந்தைங்க பாதி தவளை மாதிரியும் பாதி மனுஷங்க மாதிரியும் தண்ணிக்குள்ளயும் விளையாடும் தரையிலும் டான்ஸ் ஆடும்னு ஆசை வார்த்தை சொல்றான். உடனே அந்த பொண்ணை தன்னோட குழந்தைங்களுக்கு அம்மா ஆக்குறதுக்காக அவ மேல பாஞ்சு அட்டாக் பண்ண பாக்குறான். ஆனா கரெக்டா அந்த பொண்ணை காப்பாத்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. பார்க்க போனா எல்லாரும் இந்த தவளவாயனை தான் தேடிட்டு இருந்தாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு மரண நதி இருக்குது, அதுல ஃபுல்லா ஆபத்தான அரக்க மீன்கள்ல சுத்திட்டு இருக்குது. இந்த தவளவாயன் ஹெல்ப் பண்ணாதான் அந்த நதியை தாண்டி அந்த மேஜிக் வாளை எடுத்துட்டு அவங்க தேடி போற அந்த சூனியக்காரியை அழிக்க முடியும். இப்போ அந்த டீம்ல இருக்கிற ஒரு வயசான பாட்டி ஒரு காஞ்சி போன ஆப்பிள் மேல ஏதோ மேஜிக் மருந்தை ஊத்துறாங்க. உடனே அது ஃப்ரெஷ்ஷான ஆப்பிளா மாறுது. அந்த ஆப்பிளை சாப்பிட்ட உடனே அந்த பாட்டி செம அழகான இளம் பெண்ணா மாறிடுறாங்க. இதை பார்த்து அந்த தவளவாயன் உடனே அந்த பொண்ணை தன்னோட பொண்டாட்டியா செலக்ட் பண்ணிட்டு எந்த கேள்வியும் கேட்காம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சம்மதிக்கிறான். எல்லாரும் அந்த மரண நதிக்கு வந்ததும் தவளவாயனை தண்ணிக்குள்ள அனுப்புறாங்க. அவன் போய் அந்த அரக்க மீன்களை மிரட்ட பாக்குறான். ஆனா ஏற்கனவே சம பசியில இருந்த அந்த அரக்க மீன்கள் எல்லாம் அவனையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கரெக்டா அப்போ அந்த சூனியக்காரி ராணி அங்க வந்துடுறா. அவகிட்ட இருந்து தப்பிக்க எல்லாரும் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே அந்த பாட்டியோட மேஜிக் ஃபெயில் ஆகி அவங்க திரும்பவும் பழையபடி பாட்டியாவே மாறிடுறாங்க. தன்னோட அழகான பொண்டாட்டி திடீர்னு பாட்டியா மாறினதை பார்த்து அந்த தவளவாயன் செம ஷாக் ஆகி பாக்குறான். நீங்களும் இளமையா இருக்க ஒரு சமையான ஒரு ப்ராடக்ட் ஒன்று டேக் பண்ணிருக்கிறேன், விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க.